வெல்கம் சில்ட்ரன். நாம் இப்போ 4ஆம் வகுப்பு அறிவியலில் யூனிட் 3 தாவரங்கள் பாடம் பார்த்துட்டுருக்குறோம். சென்ற வகுப்பில் மலரின் பாகங்கள் மற்றும் அழகு தாவரங்களை பற்றி நாம் என்ன செஞ்சோம், நல்லாவே படிச்சிருந்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது உணவாகும் தாவரங்கள் பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, பாருங்கள். நாம் ஏற்கனவே சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே மேக்சிமம் எப்படி தான் இருக்குது, தாவரங்கள்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. அது தவிர விலங்குகள்லேருந்து நாம் என்ன செய்கிறோம், உணவை பெறுகிறோம். சரியா? இப்போ மனிதர்களும் பிற விலங்குகளும் என்ன செய்கிறாங்க, தாவரங்களை உணவாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தாவரங்கள் நம்மளை நாடுறதே கிடையாது. இதை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். அது தன்னாலே என்ன செய்யும், தன்னுடைய உணவை தானே தயாரிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கு. சரியா? சரி, இப்போ இந்த தாவரங்களில் எந்தெந்த பகுதியில் நம்ம உணவாக பயன்படுத்துவோம் தெரியுமா? சில தாவரங்களில் இலைகளை பயன்படுத்துகிறோம், சில தாவரங்களில் தண்டுகளை பயன்படுத்துகிறோம், சில தாவரங்களில் வேர்களை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் உணவை நாம் பயன்படுத்தி சாப்பிடுகிறோம். இப்போது அதில் ஒவ்வொரு பாகங்களும் எந்தெந்த தாவரங்கள்லேருந்து நம்மளுக்கு உணவாக பயன்படுதுன்னு இதில் விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு உணவாகும் வேர்கள். பார்த்திங்களா? உணவாகும் வேர்கள் பாருங்கள். சில தாவரங்களில் அந்த தாவரத்தினோட வேர் உணவாகவே நம்மளுக்கு பயன்படுது. அது எந்தெந்த தாவரங்கள்லான்னு பாருங்கள். கேரட், பீட்ரூட், மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது உணவை என்ன செய்யுது, வேர்லேயே சேர்க்குது. மற்ற இலைகள்லையோ தண்டுகள்லையோ சேர்க்காது. சரிங்களா? அந்த மாதிரி தாவரங்கள். அதனால் அதனுடைய வேர் எப்படி இருக்கும், நல்ல பருத்து தடிமனாக காணப்படுகிறது. சரியா? இந்த வேரத்தை நாம் என்ன செய்கிறோம், உணவாக பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இதனுடைய வேரில் உணவு சேமிக்கும் தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள் இது நீங்கள் சொல்லிக்கலாம். கேரட், பீட்ரூட், மரவள்ளிக்கிழங்கு. ஏன்னா இதெல்லாம் பார்த்துருக்கீங்களாப்பா? இந்த மாதிரி காய்கள் என்ன செஞ்சுருக்கோம், மணல் ஒட்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது மண்ணுக்குள்ளே விளையிறதுனால தான் மணலாக இருக்குது. நல்லா வாஷ் பண்ணதை நம்ம என்ன செய்கிறோம், உணவு சமைக்கிறோம். ஓகேவா? அடுத்ததாக இரண்டாவதாக பாருங்கள். அதாவது தண்டில் உணவு சேமிக்கும் தாவரங்கள் பார்க்கலாமா? சில தாவரங்களை என்ன செய்யுதுன்னா, அதனுடைய தண்டு பகுதியில் உணவை அதிகப்படியாக சேர்க்குது. அந்த தண்டு தரைக்கு மேலேயும் இருக்கும், கீழே இருக்கும். சில தாவரங்கள் தரைக்கு கீழே உள்ள தண்டில் உணவு சேமிக்குது, சில தாவரங்கள் தரைக்கு மேலே உள்ள தண்டில் உணவு சேமிக்குது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், இஞ்சி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உள்ளது எல்லாமே என்ன செய்யுது, அந்த பூமிக்கு அடியில் உள்ள தண்டில் உணவை சேமிக்குது. அதெல்லாம் எப்படி இருக்கும், மண்ணாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதுக்கப்புறம் கரும்பு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாவரங்கள்லாம் என்ன செய்யுது, தண்டு அதாவது தரைக்கு மேலே உள்ள தண்டில் உணவு சேமிக்குது. அதனால் பெரும்பாலும் அது மண்ணாக இருக்கிறது இல்லை. பார்த்தீங்களா? இது எல்லாமே தண்டிலேயே உணவு சேமிக்கக்கூடிய தாவரங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வெங்காயம், மஞ்சள், கரும்பு. இதில் வேறு எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாம்பிளில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உணவாகும் இலைகள். சில தாவரங்களில் இலைகள்லேயே உணவு சேமிக்குது பாருங்கள். அதனால் அந்த இலையில் அதிகப்படியாக உணவு சேரும்போது அது குண்டாக நல்லா காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, இதெல்லாம் இலை தான், இலையிலேயே தான் உணவு சேமிக்குது. இது உதாரணம் முட்டைக்கோஸ் சொல்லிக்கலாம். இது தவிர கொத்தமல்லி இலை இது ஒரு உணவு தான். முருங்கைக்கீரை, மற்ற எல்லா கீரை வகைகளுமே இது செய்யும், இதில் அடங்கும். சரியா? இது எல்லாமே உணவாகும் இலைகளுக்கு உதாரணமாகும். அடுத்ததாக உணவாகும் பூக்கள் பாருங்கள். சில தாவரங்கள் என்ன செய்யுன்னா பூக்களில் உணவு சேமிக்குது. சரிங்களா? இந்த பூக்கள் தான் தாவரத்தோட அழகான பகுதி நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். வாழைப்பூ இதை உணவாக பயன்படுத்துகிறோமா, பூவே உணவாக பயன்படுது. காலிஃப்ளவர் பூ தான், கிராம்பு பூ தான். கிராம்புக்கு இன்னொரு பேர் லவங்கம் சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி இலைகளை உணவாக பயன்படக்கூடிய தாவரங்களுக்கு இவை உதாரணம். ஓகேவா? அடுத்ததாக உணவாகும் பழங்கள். ஏற்கனவே எல்லா கனிகளையுமே நாம் என்ன செய்கிறோம், உணவாக மேக்சிமம் பயன்படுத்துகிறோம். சரியா? அந்த மாதிரி பழங்களில் என்ன சத்து இருக்குன்னா, உயிர் சத்துக்கள் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்திருக்கு. அதனால தான் என்ன செய்கிறோம், நம்ம இதை என்ன செய்யணும், விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் இது தினசரி இந்த பழங்களை என்ன செய்யலாம், நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது உதவுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வாழைப்பழம், மாம்பழம்,
பலாப்பழம் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா கனி வகைகளையுமே என்ன செய்யலாம் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்ததாக உணவாகும் தானியங்கள். சரியா, சில தானியங்கள் மேக்ஸிமம் நம்மளுக்கு உணவாக பயன்படுகிறது. நம்ம ஏற்கனவே தினசரி சாப்பிடக்கூடிய அரிசியை நம்ம சொல்லலாம், கோதுமையை சொல்லலாம், கேழ்வரகு சொல்லலாம், கம்பு, இந்த மாதிரி நிறைய சிறுதானிய வகைகள். இது எல்லாமே என்னது தானிய வகைகளோடு சேர்ந்தது. இது தவிர பருப்பு வகைகள் நிறைய இருக்குது. அந்த பருப்பு வகைகளும் தானிய வகைகள் தான். இந்த இதோடு சேர்ந்து உணவாகும் தானியங்களோடு சேர்ந்துடும். அடுத்ததாக பயிர் வகைகள். சரியா, அது எல்லாமே தானியங்களோடு சேர்ந்துடும். சரி, அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, மிளகு எல்லாமே என்னது உணவாகும். இந்த விதைகளாக எடுத்துக்கொள்ளப்படும் எக்ஸாம்பிள்ஸ் தான் இவைகள். சரியா, ஓகே. இது தவிர வீட்டில் என்னென்ன உணவு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம உணவாக எடுத்துக்கிடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், பேரண்ட்ஸ்கிட்ட ஒவ்வொன்றையாக எடுத்து சொல்லி பாருங்கள், பேர் சொல்லி பாருங்கள். ஓகேப்பா, இது எல்லாமே என்னது உணவாக பயன்படக்கூடிய தாவரத்தின் பகுதி பொருட்கள். சரியா, பாகங்கள். அடுத்தபடி அழைப்போமா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. டேஸ் மலர் உணவாக பயன்படுகின்றது. வாழை. 2. உருளைக்கிழங்கின் டேஸ் பகுதி உணவாக பயன்படுகிறது. தண்டு பகுதி. ஓகேவா. 3. டேஸ் தாவரம் தண்டுகளில் உணவை சேமிக்கின்றது. வெங்காயம். 4. விதைகளில் டேஸ் மற்றும் டேஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம். ஓகேவா, அந்த ஆன்சர் நீங்களும் அதில் எழுதிக்கோங்க. அடுத்ததாக மேலும் அறிந்து கொள்வோம். பூமியில் அதிக நாள் வாழக்கூடிய உயிரினம் மரங்கள் தான். அதாவது உலகத்திலேயே அதிகமாக நீண்ட காலம் வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொன்னாலே அது மரங்கள் தான். மரங்களுக்கும் உயிர் உண்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மரங்கள் தான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அடுத்ததாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் மரத்தை பாருங்கள். மூங்கில் கம்பு காலையில் பார்த்தீங்களா, இது ஒரு நாளைக்கே 90 சென்டிமீட்டர் அளவு வளர்ந்துக்கிட்டு இருக்குப்பா. 90 சென்டிமீட்டர்னால இருந்து 1 மீட்டருக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் தான் கம்மி. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ வளருது. 90 சென்டிமீட்டர். அப்போ எவ்வளோ நீளமாக உயரமாக வளருங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கிடுங்க. ஓகேவா. சரி, அதிக நாள் வாழக்கூடியதும் தாவரங்கள் தான், உயரமாக வளரக்கூடியதும் தாவரங்கள் தான். அடுத்ததாக செய்து கற்போம். தாவரத்தின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது என்பதை அறிந்து பட்டியலில் நிரப்புகன்னு போட்டிருக்கேன். பாருங்கள், நீங்களாவே ஃபில்அப் பண்ணிக்கலாம், இருந்தால் நானும் சொல்கிறேன். பாருங்கள், உணவு வகைகள். உண்ணப்படும் தாவரத்தின் பாகம். கேரட்டில் எது உணவாக பயன்படுது? வேர். வாழைப்பூவில் மலர். மாம்பழத்தில் கனி. காலிஃப்ளவரில் மலர். அரிசியில் விதை. பருப்பில் விதை. முருங்கைக்கீரையில் இலை. மஞ்சளில் தண்டு. வெங்காயத்தில் தண்டு. முட்டைக்கோஸில் இலை. பலாப்பழத்தில் கனி. பீட்ரூட்டில் வேர். ஓகேவா. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, திங்க் பண்ணி அழகாக எழுதிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.